Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த வீரரின் உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இளையான்குடி அருகே நல்ல கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் குணசேகரன் என்பவர் திருச்சி ரெஜிமெண்டில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் பெங்களூரு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூரில் 5 மாத ஆண் சிசுவை கருக்கலைப்பு செய்து குப்பை தொட்டியில் வீசிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. பெருச்சிப்பாளையத்தில் உள்ள குப்பை தொட்டியில் இறந்த நிலையில் கிடந்த ஆண் சிசு மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு பின்னர் 5 மாத காலத்தில் கருக்கலைப்பு செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை சட்டவிரோத கருக்கலைப்பு மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் சிசு கொலைகள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வயல்களுக்கு இடையேயான சாலை சேதமடைந்துள்ளதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். 5000 ஏக்கருக்கு மேல் உள்ள பகுதியில் வேளாண் பணிகளுக்கு வாகனங்கள் மூலம் செல்ல முடியாத அளவுக்கு தார் சாலை பெயர்ந்து கற்கள் நிறைந்து இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சிதிலமடைந்த சாலையை சீரமைத்து தருமாறு விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே தங்களை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் பெய்த மழையின் காரணமாக திருவொற்றியூர் மணலி விரைவு சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் பேருந்துகள், கார்கள், லாரிகள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. 4000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை செய்து முடித்துவிட்டதாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்திய நிலையில் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியது பொதுமக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நின்று விடியா மாநகராட்சியின் ஊழலை படம் பிடித்து காட்டியது. அஜாக்ஸ் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள மாணிக்கம் ரயில்வே சுரங்கப்பாதையில் சமீபத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க பல லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் தளம் அமைத்ததாக விடியா மாநகராட்சி கணக்கு காட்டியது. இந்நிலையில் சிறிய மழைக்கே அங்கு தண்ணீர் தேங்கி பலரையும் அவதியடைய செய்தது. இதனால் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்தனர். இந்நிலையில் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என விடியா அமைச்சர் நேரு அடிக்கடி சவடால் விடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.